அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு 15க்கு 10 அளவுள்ள ஒரு திருமண பேனர் டிசைன் பண்ண போகிறோம். பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பேனர் அடிக்கிறவங்களோட ஃபோட்டோஸ் இது. சரிங்களா? அது அவங்க இந்த ஃபோட்டோ மட்டும் தனியாக அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க கட் பண்ணி. இது எப்படி நம்ம கட் பண்ணி எப்படி செட் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோவை எப்படி வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் நம்ம எப்படி செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிறோம். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிச்சயமாக இந்த ஃபோட்டோஸில் நம்ம எப்படி கட் பண்ணி செட் பண்ணுறோன்னு பார்த்துருவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ கண்ட்ரோல்+ போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த பேக்ரவுண்டை நான் கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், ஏன்னா எல்லாமே ஒரே பேனராக இருக்கிறனால இது என்னென்னா அவங்க வேறு ஒரு பேனர்லேருந்து இந்த ஃபோட்டோவை மட்டும் கட் பண்ணி அப்படியே அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் ஒரே பேக்ரவுண்டாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? W மேஜிக் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு வெளில ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேக்ரவுண்டு மட்டும் செலக்ட் ஆகிடும். Shift 5 கொடுத்து நான் பேக்ரவுண்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த ஃபோட்டோவுக்கும் அதை மாதிரி தான் W இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு W அழுத்தினோம்னா அந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். ஏன்னா இது என்ன ஒரு பெனிஃபிட்னா பார்த்தீங்கன்னா, இது சாலிட் கலரை அவங்க கொடுத்துருக்காங்க. இதே கிராடியன்ட் கலர் கொடுத்தோம்னா கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? Shift Ctrl F6 ஃபெதர் 0.5 ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு வெளில கிளிக் பண்ணுறேன். வெளில கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடுறேன். இந்த ஃபோட்டோவுக்கும் அதே மாதிரி அதே மெத்தடில் நம்ம கிளிக் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? Shift F6 டெலிட். இப்போ இந்த செக்ஷனை எப்படி கட் பண்ணுறதுனா, ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த பேக்ரவுண்டுக்கு வெளியில் உள்ள ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிட்டேன்னா அந்த பேக்ரவுண்டு ஏரியா செலக்ட் ஆகிடும். 3 ஃபோட்டோ கட் பண்ணியாச்சு. டாப் அலைன்மெண்ட் போட்டு மேலே கொண்டு வந்துக்கிட்டேன். இப்போ திரும்ப இந்த ஃபோட்டோ 3 ஃபோட்டோ இருக்குது. W மேஜிக் கண்ட்ரோல் எடுத்து இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை லைட்டாக ஜூம் பண்ணிக்குவோம். என்ன ரீசன்னா அவங்களோட ஷர்ட் நம்ம கட் ஆகுது. அதுக்காக ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணோம்னா ஷிஃப்ட் ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது இந்த அன்வான்ட் ஏரியாஸ் எல்லாம் நமக்கு பாதி பிக்சர் எல்லாமே கட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் அந்த பிக்சர் ஏரியாவை தவிர்த்து வேறு ஏரியாவில் மட்டும் நமக்கு செலக்ட் ஆகும் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஆல்ட்டு ஷிஃப்ட்டு அது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிடும். Shift F6 ஃபெதர் 0.5 டெலிட். இதுவும் அப்படி தான். W மேஜிக் கண்ட்ரோலு வெளியில் வச்சு கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஏன்னா இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இது ஒயிட் ஷர்ட்டாக இருக்கிறதுனால இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணும்போது இதுவும் சேர்ந்து செலக்ட் ஆகுது. ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு L கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிங்க. சரி, ஓகே. Ctrl D. ஓகே, Shift F6 டெலிட் கொடுத்துருக்கேன். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவை மட்டும் இப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கோடு தெரிகிற ஏரியா வரைக்கும் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணால் ப்ளஸ் மார்க்கு ஆட் ஆகும். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணால் மைனஸ் ஆகும். சரிங்களா? நம்ம கட் பண்ணியாச்சு. Ctrl D டீசெலக்ட் செலக்ட் டீசெலக்ட். ஓகே, Ctrl+ போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு உங்களோட ஹேரில் கொஞ்சம் தெரியுது.
இது சிசி வெர்ஷனுக்கு வேறு மெத்தடில் வந்து இந்த ஹேரை வந்து ஒரே கிளிக்கில் எடுத்துடலாம். இதுங்கிற 7.0 அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தான் எடுத்தாகணும், வேறு வழி இல்லை. ஓகேங்களா? மூவ் டூல் எடுத்து இந்த ஃபோட்டோ எடுத்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது இந்த ஃபோட்டோவுக்கும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு விடாமல் இப்படி செலக்ட் பண்ணி இந்த அன்வான்ட் ஏரியாஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஷிஃப்ட் F6 கட் பண்ணி எடுத்துட்டேன். திரும்ப இந்த மாதிரி பிக்சருக்கும் இன்சைடு மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் ஆகிட்டு இதே மாதிரி நம்ம எல்லா ஃபோட்டோவும் கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஃபோட்டோ கட் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எல்லா ஃபோட்டோவும் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதை வந்து ஃபோட்டோஸ் வந்து நம்ம அலைன் பண்ண போகிறோம். எப்படி அலைன் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருவோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோவை இவங்க ஃபோட்டோ கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இவங்க ஃபோட்டோவை இந்த அளவில் வச்சுட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டபுள் எக்ஸ்போசரில் வந்து நம்ம ரெடி பண்ணலான்னு இருக்கோம். அதனால் சொல்லிட்டு இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பு போட்டு ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சியான் கலரில், ஓகே, சியான் கலரில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது மொத்தம் Ctrl+ போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ வந்து என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம மேஜிக் கான்டூர் எடுத்து செலக்ட் பண்ணும்போது இந்த அன்வான்ட் ஏரியாஸ் எல்லாமே வந்து கட் ஆகாமல் இருக்குது, அதனால் இந்த கோடெல்லாம் தெரியுது. இப்போ வந்து ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த அன்வான்ட் ஏரியாஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணும்போது நமக்கு அந்த கோடு வராது. இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஷேப்பாக இருக்கும். Ctrl+T போட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, Ctrl+T போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து எப்படின்னா, நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம், ஷிஃப்ட்டை கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த லேயரில் வச்சு கிளிக் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணோன்னா செலக்ட் ஆகிடும். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் இந்த கலரை சூஸ் பண்ணிவிட்டு இந்த கலரை பிக் பண்ணியிருக்கேன். பிக் பண்ணிவிட்டு இதுலேயே கொஞ்சம் லைட்டான கலர் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷோட சைஸை வந்து ஓகே, ஷிஃப்ட்டு Ctrl+N நியூ லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். நியூ லேயர் ஒன்று போட்டுட்டு அவங்களோட ஃபேஸுக்கும் பேக் சைடில் வச்சுட்டு நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இதோட பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு அந்த கிளியர் எஃபெக்ட் வந்து எனக்கு கிடைக்கும். இப்போ வந்து 2 லேயரையும் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+E கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகே, மெர்ஜ் ஆகிட்டு இதுக்கு வந்து ஸ்ட்ரோக்கு போயிட்டு இப்போ எப்படி மவுஸில் வந்து ஸ்க்ரோல் வீல் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் கிடச்சிரும். இதில் இன்னர் ஷேடோ நான் வச்சுருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் வந்து எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இன்னர் ஷேடோ வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் லைட்டாக வந்து ட்ராப் ஷேடோ, ஓகே, இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதையே என்ன பண்ணுறேன், ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு காப்பி எடுத்து இந்த ஃபோட்டோஸ், ஓகே, இந்த மாதிரி நான் ஃபோட்டோவை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டு ஆல்ட்டு ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிங்கன்னா காப்பி வந்துடும். ஓகே, 3 லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கேப்பை வந்து அலைன் பண்ணிக்கிறேன். சென்டர் அலைன்மெண்ட்டு, அடுத்தது வந்து டாப் அலைன்மெண்ட். Ctrl+T போட்டு இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லா ஃபோட்டோவும் ஒரே ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துங்க, சரிங்களா?
ஓகே. அந்த பார்டர் வந்து எனக்கு சின்னதாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டேன். இப்போ இவங்க ஃபோட்டோவும் இந்த அளவில் வச்சுக்குவோம். கண்ட்ரோல் T போட்டு இந்த அளவில் வச்சுட்டு டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ மேலே வந்து மூணு ஃப்ரேமே வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் E கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி கீழே வந்து ட்ரா பண்ணும்போது கீழே வந்து நம்ம இழுக்கும்போது நமக்கு நிறைய காப்பீஸ் வந்து கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ வந்து 3 ஃபோட்டோ, இங்கே 3 ஃபோட்டோ, இன்னும் ஒரு 3 காப்பி எடுக்கணும் இல்லையா? ஓகே. இது எல்லாத்தையும் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T போட்டு கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த ஃபோட்டோஸ் வைக்க எனக்கு இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் சொல்லிவிட்டு இந்த அளவில் நான் செட் பண்ணிக்கிறேன். உங்கள் ஃபோட்டோஸ் 3 பேரோட ஃபோட்டோ கண்ட்ரோல் T போட்டு ஷிஃப்ட் ஆல்ட் ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு சைஸை வந்து சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த ஃபோட்டோஸ் வைக்கிறது தான் நமக்கு டைம் எடுத்துக்கும். சரிங்களா? மற்றபடி எடுத்துட்டோமா நமக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். ஃபோட்டோஸ் வந்து 2-3 மெத்தடில் வந்து நம்ம வைக்கலாம். அது எப்படின்னா F7 இந்த சைடு கிளிக் பண்ணிங்க, இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு W மேஜிக் கான்டூர் எடுத்து செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஏரியா உங்களுக்கு செலக்ட் ஆகும். செலக்ட் ஆன பிறகு இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் U இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு மாஸ்க் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து இந்த கட்டத்துக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? இது ரொம்ப சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குன்னா ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி எரேசர் டூலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த 2 சைடு கார்னர்லேயும் இந்த மாதிரி இப்படி எரேஸ் பண்ணி விட்டுக்கலாம். சின்ன ஃபோட்டோவாக இருந்தால் இந்த மாதிரி எரேஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. அடுத்தது இந்த ஃபோட்டோ நமக்கு ஓகே. இதுக்கும் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு, நான் ஏன் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணுறேன்னா, எனக்கு திரும்ப இந்த ஃபோட்டோ வேணும்னா டிஸ்கார்ட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி எனக்கு திரும்ப அந்த ஃபோட்டோ கிடைச்சிரும். ஃபுல் ஃபோட்டோ கிடைச்சிரும். முழுமையான ஒரு ஃபோட்டோ வந்து நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? அந்த ரீசனுக்காக தான் நான் எப்போதுமே வந்து மாஸ்க் போட்டு ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்கிறது. மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே எரேஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. இப்போ வந்து மேலே உள்ள 3 ஃபோட்டோ வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ இதுலேயே இந்த லைன் தெரியுது பாருங்கள். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு அன்வான்ட் ஏரியாஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு செலக்டில் இருக்குது. அதனால தான் அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்களா? கண்ட்ரோல் T போட்டு சைஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு F7 லேயர் பேலட் ஷார்ட்கட்லாம் அப்படிங்கப்போ தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒர்க்கை வந்து நீங்கள் குயிக்காக பண்ணி முடிக்க முடியும். ஒவ்வொரு முறையும் வந்து நீங்கள் இதெல்லாம் டூல்ஸில் உள்ள அது மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். வேறு ஒன்றும் இல்லை. ஃபோட்டோ கொஞ்சம் அகலமாக இருக்குது, அதை நல்லா கொஞ்சம் சுருக்கிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது இந்த ஃபோட்டோ பார்த்துக்குவோம். அடுத்தது இந்த ஃபோட்டோ கண்ட்ரோல் T போட்டு பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு இதோட ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை நல்லா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிவிட்டு மாஸ்க் அப்ளை பண்ணிக்கிறேன். மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி கார்னர்ஸில் மட்டும் அப்படியே எரேஸ் பண்ணிவிட்டுக்கிறேன். அடுத்தது இந்த ஃபோட்டோ
நிறைய லேயர்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுனால இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த லேயர்ஸும் சேர்ந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. அதனால் இந்த லேயர்ஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துரும். ஓகே ஓகே, இது கரெக்டாக தான் இருக்குது. இப்போது ஓகேங்களா, இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லேயர்ஸ் வந்து இந்த லேயர்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபோட்டோவை செட் பண்ணிக்கும். இந்த லேயர் அப்படி இருக்கட்டும். Ctrl+ போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு இப்படி சென்டராக வச்சுட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் ஃபோட்டோவை. இதெல்லாம் வச்சுட்டு மாஸ்க் அப்ளை பண்ணிக்கிறேன். கார்னர்ஸில் மட்டும் அப்படி லைட்டாக எரேஸ் பண்ணிக்கிறேன். இவங்க ஃபோட்டோ Ctrl+D போட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிட்டு சென்டர் பண்ணிவிட்டு மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மாதிரி கார்னரில் மட்டும் எரேஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்தது இவங்க ஃபோட்டோ Ctrl+D. ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த ஃபோட்டோ கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு வந்து இந்த ஃபோட்டோஸில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறத. ஃபோட்டோ ஏற்கனவே ஒரு பேனர்லேருந்து எடுத்ததுனால நமக்கு ஒர்க் கொஞ்சம் எளிமையாக இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த ஃபோட்டோவுக்கு வந்து கலர் கரெக்ஷன்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? Ctrl+ போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் பெரியது ஆக்கிக்கிறேன். இப்போ மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு கார்னரில் மட்டும் அப்படி எரேஸ் பண்ணி விட்டுறேன். ஓகே, அடுத்தது இந்த ஃபோட்டோ Ctrl+T போட்டு இதுக்கும் மாஸ்க் அப்ளை பண்ணிக்கிறேன். மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு ப்ரஷோட சைஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ அடுத்தது இந்த ஃபோட்டோ அகலம் கொஞ்சம் அகலம் கொடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் சின்னது பண்ணிக்குவோம் இந்த அளவில். ஓகே, மாஸ்க் அப்ளை பண்ணிக்கிறேன். Ctrl+T போட்டு சைஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு லாஸ்ட்டாக உள்ள ஃபோட்டோ. இதோட ஹைட்டை மட்டும் லெவல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கிறேன். Ctrl+T போட்டு சைஸ் இந்த அளவில் வச்சுக்கிறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த மேலே உள்ள இந்த ஃபோட்டோ வந்து நான் ஒரு மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கிறேன். எதுக்குன்ட்டு நான் பிறகு சொல்கிறேன். இந்த ஃபோட்டோ வச்சுட்டு Ctrl+T போட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். திரும்ப கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். எரேசர் டூலு மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணி விட்டுறேன். அதே மாதிரி இவங்க ஃபோட்டோ ஷிஃப்ட் Ctrl க்ளோஸ் ப்ராக்கெட் எடுத்து ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்துட்டு Ctrl+T போட்டு ஃபோட்டோவை கொஞ்சம் பெருசாக்கிட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இவங்க ஃபோட்டோ ஃபோட்டோவையும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாகிட்டு
ஓகே, இந்த அளவில் வச்சுட்டு எரேசர் டூல் வச்சு எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது எதுக்காகனா நம்ம வந்து இந்த மேலே உள்ள இந்த லேயருக்குள்ள ஒரு இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த 3 ஃபோட்டோவும் கீழே வரக்கூடிய ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ. ஏன்னா நமக்கு வந்து இந்த லேயர்ஸ் வந்து பேனல் வந்து முழுமையாக தெரியல. அதுக்காக வேண்டி நம்ம கீழே உள்ள இந்த லேயரில் வந்து நமக்கு இந்த ஃபோட்டோ வந்து செட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இதை அலைன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எல்லா அந்த பேக்ரவுண்ட் லேயரையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கேப்பை வந்து ஈவன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து கரெக்டான அளவில் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ மேலே வச்சுட்டு ஒரு ஃபோட்டோவாக நம்ம செலக்ட் பண்ணணும். லேயர் 8, லேயர் 9, லேயர் 10, 11 இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோவையும் செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக சேர்த்து நம்ம ஏன்னா அந்த சைடு கீழே உள்ள பாதி லேயர்ஸ் வந்து மறைஞ்சிருக்கு. அந்த பிரச்சனைக்காக வந்து நம்ம இந்த மாதிரி சின்னது பண்ணிட்டோம். ஓவரால் சின்னது பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டான அந்த ஷேப்பில் வந்து ஃபோட்டோஸ் வந்து நமக்கு செட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஒரு ஓவல் ஷேப் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இதோட ஒரு 0.5 கொடுத்துட்டு இதோட கார்னர் வந்து இந்த அளவில் நான் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் N ஆல்ட் ஒர்க் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். கலர் ஃபில் பண்ணிவிட்டு இதோட அளவை வந்து கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு பிறகு வந்து இந்த டெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம அலைன் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த மேட்ரை மட்டும் இந்த ஃபோட்டோஸ் இதை மட்டும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து இந்த ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கோம். இந்த ஃபோட்டோவுக்கு வேறு இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஷேப்பை வந்து நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். கண்ட்ரோல் ப்ளஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை, நமக்கு வந்து பேக்ரவுண்டு வந்து செட் பண்ண போகிறோம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எப்படி பேக்ரவுண்டை செட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு வந்து ஃபுல் டெஃபினேஷன் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லிவிடுவோம். இந்த மாதிரி ஒரு ஷேப்பை வந்து கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துங்க. கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு, கண்ட்ரோல் மைனஸ். ஓகே, இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. கண்ட்ரோல் T போடுங்க. T போட்டுட்டு சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிங்க இந்த அளவில். கரெக்டாக அந்த ஷேப்புக்கும் பேக் சைடில் வச்சுங்க. அந்த ஷேப்பில் வந்து நமக்கு வேறு எதனா டிசைன் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஆல்ட்டு G கொடுத்தீங்கன்னா அந்த ஷேப்பு வந்து அந்த பேக்ரவுண்டுக்கும் உள்ளே போயிடும். பிறகு என்னென்னா அதோட பிளண்ட் மோடை வந்து சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எஃபெக்டில் வந்து பேக்ரவுண்ட் வந்து கிடைக்கும். அப்படி எனக்கு நார்மல் இது போதும், நார்மலே எனக்கு ஓகே அப்படின்னாலும் ஓகே. கண்ட்ரோல் M வந்து கண்ட்ரோல் M கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் M கொடுத்துட்டு கர்வ்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதை வேணால் கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கோங்க. அது மாதிரி டார்க்கன் பண்ணிவிட்டு இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் ஏற்றுங்க. பிரைட்னஸை கொஞ்சம் ஏற்றி இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபோட்டோவை என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி தெரியுது அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு இந்த ஷேப்புக்கு வந்து மாஸ்க் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷோட அந்த ப்ரஷ் சைஸை வந்து கொஞ்சம் கம்பேர்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணி விட்டுருங்க. எரேஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு வந்து லைட்டாக அந்த ட்ராப் ஷேடோ இதெல்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹைலைட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஹைலைட்டாக தெரியும் பேனரு. எனக்கு இந்த கலரோட மெர்ஜ் ஆகி வரணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஸ்டோக் அப்ளை பண்ண போகிறோம். ஸ்டோக் வந்து ஒயிட்டே இருக்கட்டும்.
ஒயிட் இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். வெரி இன்னர் ஷேடோ இந்த வேல்யூஸ்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு எதுவும் கலர் கூட ஓகே, இந்த கலர் கூட ஓகே. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி பார்த்துங்க, உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எஃபெக்டில் வந்து கிடைக்கும். வேறு ஏதேனும் இதில் வந்து வேறு ஏதேனும் லைட்டிங்ஸ் வேறு ஏதேனும் ஆட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு பேனரும் ஒவ்வொரு டிசைனும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த வகையில் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் எடுத்து நான் அதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் இது. சரிங்களா? இதை எடுத்து நான் அதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இம்போர்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் ஜி வந்து நான் அதில் கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் ஆல்ட் ஜி கொடுக்கும்போது ஓகே, இப்போ கொடுத்துட்டு நல்லா பாருங்கள், இந்த மேலே உள்ள லேயர் இருக்குது, அதுக்கு மேலே வந்து நான் அந்த பேக்ரவுண்டை வந்து செட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கீழே தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லைட்டிங் எஃபெக்ட்டுக்காக நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு இதோட ப்ளண்ட் மோடை வந்து சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. கண்ட்ரோல் ஆல்ட் ஜி, பேனர் வந்து கண்ட்ரோல் ஆல்ட் ஜி. அப்படி போட முடியலன்னா இந்த மாதிரி மாஸ்க் அப்ளை பண்ணி விட்டுருங்க. மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு வேறு ஏதேனும் மோடை கூட சேஞ்ச் பண்ணி பார்த்துங்க. அப்படி எனக்கு இந்த பேக்ரவுண்டே எனக்கு தேவையில்லை, ரொம்ப கச்சாமச்சான்னு இருக்குனாலும் இதை அப்படி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இது என்ன பண்ணுறீங்க, இந்த லிங்க் பண்ணியிருக்கிறதுல ஸ்மெட்ச் டூலு இதோட அளவுகளை வந்து கொஞ்சம் பெருசாக்கிட்டு இந்த மாதிரி ஸ்மெட்ச் பண்ணி விடுங்க. ஸ்மெட்ச் பண்ணி விடும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்ல ஒரு எஃபெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு பேனர். இப்போ இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பிரைட்னஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடம் வந்து நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோம், இப்போ இதில் வந்து ஒரு ஓவல் ஷேப் இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் என்டர், ஷிஃப்ட் கண்ட்ரோல் என், ஆல்ட் பேக் ஸ்பேஸ், கலர் ஃபில் ஆகிடும். ஏன்னா அவங்க இந்த ஷேப்பை வந்து மறைக்கணுங்கிறதுனால இந்த மாதிரி ஆல்ட்டு ஷிஃப்ட் ஆல்ட்டு ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணி மூவ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு காப்பீஸ் கிடைச்சிடும். அதனால் சொல்லிவிட்டு கண்ட்ரோல் டி போட்டு இதோட சைஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணும்போது எனக்கு அந்த ஷேப் வந்து கவர் ஆகிடும். இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷன் அதை வச்சுட்டு வேறு ஏதேனும் கலர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். மெர்ஜ் பண்ணிவிட்டு டபிள்யூ கிளிக் பண்ணி மேஜிக் கான்ட்ரோல் எடுத்து செலக்ட் பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைச்சோம். இந்த ஷேப்புக்கு வந்து ஒயிட் ஸ்ட்ரோக் வந்து அப்ளை பண்ணுறேன். ஒயிட் ஸ்ட்ரோக் இதை வந்து இன்சைடில் கூட கொடுத்துக்கிறேன். அந்த மாதிரி ஒரு 15 வச்சுக்கிறேன். இதே ஷேப்பை வந்து காப்பி லேயர் ஸ்டைல் இங்கே கொடுத்துட்டு பேஸ்ட் லேயர் ஸ்டைல் கொடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் லேயர், ஒரு டிசைன் பேக்ரவுண்ட் லேயர் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். வேறு எதுவும் பேக்ரவுண்ட் டிசைன் இருக்கான்னு பார்க்குறோம். சரி, ஓகே. இந்த பேக்ரவுண்டில் இதில் ஏதேனும் பேக்ரவுண்ட் இருக்கான்னு பார்ப்போம்.
சரி, ஓகே. நான் இந்த பேக்ரவுண்ட் எடுத்துக்கிறேன். இது ஒரு டார்க்கான ஒரு பேக்ரவுண்ட். இது பேக்ரவுண்ட் எடுத்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+, Ctrl+T போட்டு சைஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு Ctrl+M கொடுத்து இதோட டார்க்னஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஓகேங்களா. Ctrl+Alt+G ஓகே. இந்த மாதிரி கொடுத்து நான் வச்சுக்கிறேன். இதையே ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி இன்னொரு காப்பி ஒன்று எடுத்துக்கிறேன். அதை வந்து மேலே கொண்டு வந்துட்டு Ctrl+Alt+G இந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோஸில் இவங்களோட அந்த ஃபேஸ் ஃபோட்டோ மட்டும் இப்படியே செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு Ctrl+J போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து மேலே கொண்டு வந்துக்கிறேன். இப்போ இந்த பொண்ணோட ஃபோட்டோவையும் நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துப்போம். ஓகேங்களா. Ctrl+Alt+G கொடுத்து இந்த ஃபோட்டோவை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் பெரிய அளவில் வச்சுக்கலாம். பெரிய அளவில் வச்சுட்டு இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு பேக் சைடு போகணும் அப்படிங்கிறதுனால கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தா மேலே வந்துடும். ஓகே, நான் இந்த அளவில் வச்சுக்கிறேன். இப்போ Ctrl+Alt+G கொடுத்துட்டு இந்த பொண்ணோட ஃபோட்டோவை இந்த டிசைன் ஷேப்புக்கும் பேக் சைடு இன்சைடில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். அதே மாதிரியே மாப்பிள்ளை ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோவையும் கொஞ்சம் இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கிட்டு இந்த அளவில் இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டை அழுத்தும்போது நமக்கு வந்து இந்த ஃபோட்டோ வந்து நமக்கு இந்த அளவில் கிடச்சிரும். ஓகே, நம்ம இந்த அளவில் வச்சுக்கலாம். Ctrl+, Ctrl+0 கொடுத்தோம்னா ஃபிட் டு ஸ்க்ரீன் வந்துடும் ஃபோட்டோஸ். அந்த பொண்ணு ஃபோட்டோ கொஞ்சம் சைஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த அளவில் வச்சுக்கிறேன். அப்படி ஏன்னா நம்ம கட் பண்ண இந்த மாப்பிள்ளையோட ஃபோட்டோஸ் இங்கே வந்து தெரியுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கோம். இப்போ இவங்க ஃபோட்டோவுக்கும் பேக் சைடில் வந்து ஒரு எஃபெக்டை வந்து ஆட் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஷேப்பில் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் Ctrl+N நியூ லேயர் ஒன்று. இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் வந்து எனக்கு இருந்தால் ஓகே அப்படின்னு தோணுது. ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணியிருக்கேன். இதையே அடுத்தது இந்த பொண்ணோட ஃபோட்டோ அவங்க ஃபோட்டோஸ்லேயும் அதே இதை வந்து நான் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி ஷிஃப்ட் Ctrl+N ஓகே. இதோட பிளண்ட் மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம். இந்த எல்லோ ப்ளஸ் இந்த ரெட்டை மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு வேறு எதனா கலர் வருதான்னு பார்த்துருவோம். ஓகே, இந்த டார்க்கன் ரெட்டு தான் வருது. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, இந்த கலர் ஓகே நமக்கு. இப்போ இவங்க ஃபோட்டோஸ் இந்த சைடில் இருக்குது. இதுக்கு வேறு எதனும் ஷேப்ஸ் எதை நம்ம அப்ளை பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு ஓவல் ஷேப்பு ரவுண்டட் ஷேப் இது ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு கார்னர் சைஸ் வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு 5 பாயிண்ட் வச்சோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். ஓகேங்களா. ஷிஃப்ட் Ctrl+N ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கலர் ஃபில்லு. ஓகே, இதை வந்து இந்த ஷேப்பில் எப்படி கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே, Ctrl+T போட்டு இதோட சைஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன்.
அதே மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோஸையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு இடம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் அந்த அளவு வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம அலைன் பண்ணிவிடுவோம். அலைன் பண்ணிவிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் டிசைன் பண்ணிவிட்டோம்னா நமக்கு ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, ப்ளஸ்ஸு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் திருமண விழா அப்படிங்கிற அந்த டைட்டில் இது எல்லாமே வந்து பிஎன்ஜியாக தான் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதை ஃபஸ்ட்டு மாப்பிள்ளையோட இனிஷியல், அவங்க என்ன படிச்சிருக்காங்கிற அந்த டீட்டெயிலு. இன்ஜினியர் முடிச்சிருக்காங்க. இனிஷியலை மட்டும் போல்டு பண்ணிக்கிறேன். அடுத்தது இதை வந்து ஒரு என்ன ஃபாண்ட்டு, ஓகே, ஒரு 1 நம்பர் ஃபாண்ட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதை வந்து ஏரியல் போட்டுட்டு ஒரு சைஸை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ப்ளஸ் போல்டு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதையும் வந்து 1 நம்பர் ஃபாண்ட்டு. இனிஷியலை வந்து ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம். ஃபாண்ட்டை மாற்றிட்டு போல்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கேப்பை வந்து கொஞ்சம் அலைன் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்தது வந்து நமக்கு ஒரு மேரேஜ் எந்த இடத்துல நடக்கிறது அப்படிங்கிறத அந்த டீட்டெயில் எல்லா பேனர்லேயும் போடுவாங்க. இதே மாதிரி இதுலேயும் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? மன இடம் அப்படிங்கிறது ஆர்கே, என்னது ஆர்கே திருமண மகால், திருமண மண்டபம். ஓகே, இதை மட்டும் ஒரு 1 நம்பர் ஃபாண்ட்டில் போட்டுக்கலாம். இன்னும் இதையும் கூட ஒரு 1 நம்பர் ஃபாண்ட்டில் போட்டுக்குவோம். மட்டும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதை மட்டும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ, ஒரு வீடியோ வந்து நம்மளை பற்றி இந்த பேனரில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாழ்த்த வருகை தரும் அனைவரையும் கந்தன் பாய்ஸ் அப்படிங்கிற அந்த மெசேஜை வந்து சைடில் வந்து நம்ம கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அது வந்து நம்ம சைடில் வந்து இம்போர்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஃபாண்ட் வேறு எதனா ஃபாண்ட் வந்து நம்ம போட முடியுமான்னு பார்ப்போம். ஓகே, இந்த ஃபாண்ட்டை ஓகே. இப்போ வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நான் இந்த மாதிரி எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன்.
ஷிஃப்ட் கண்ட்ரோல் N கலர் அப்ளை பண்ணிவிட்டு ஓகே இந்த கலர் வந்து நம்ம கண்ட்ரோல் J போட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டு கீபோர்டில் ஒரு 50% ஆர் 80% கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் E கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். மெர்ஜ் பண்ணிவிட்டு அதே ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு காப்பி ஒன்று எடுத்துக்கிறேன். காப்பி எடுத்துகிட்டு எரேசர் டூல் வச்சுட்டு மொத்தமாக அந்த மாதிரி நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இப்போ இதுக்கு எல்லாமே கண்ட்ரோல் ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷனை கிளிக் பண்ணிட்டு கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷன். ஓகே இந்த மாதிரி கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்கள் நேமுக்கும் வேறு எதனா கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கலர்ஸை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த கலர் கொஞ்சம் எடுக்கலை அப்படிங்கிறதுனால இந்த கலர். ஓகே அதே மாதிரியே இதுக்கும் வந்து வேறு எதனா கலர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கோம். இப்போ வந்து F7 லேயர் பேலட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். கேப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. கண்ட்ரோல் E இது கொஞ்சம் கேப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இதுக்கும் கேப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த லெட்டர்ஸ்க்கும் லெட்டர்ஸ் பிட்வீன் எல்லா லேயர்ஸுக்கும் எல்லா லெட்டர்ஸுக்கும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வந்து ஸ்ட்ரோக் வந்து ஒயிட்டு வந்து நமக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான கலர். இது இதையே காப்பி பண்ணுறேன், இதுக்கு பேஸ்ட் பண்ணுறேன். திரும்ப அந்த நேமுக்கும் பேஸ்ட் லேயர் ஸ்டைல். ஓகே இந்த லெட்டர்ஸ் மணமக்கள் அதுக்கும் வந்து நம்ம கலர் பேஸ்ட். ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு அட்ராக்டிவான ஒரு கலர்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம டிசைன் வந்து ஆட் பண்ணுவோம். இதுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதோட ஒரு கண்ட்ரோல் J போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் ஒன்று எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதோட ஒப்பாசிட்டி 0 இருக்கட்டும். இதோட கலரை மட்டும் கொஞ்சம் நான் வேரி பண்ணி பார்க்குறேன், எனக்கு வேறு ஏதேனும் கலர் வந்து சூட் ஆகுதான்ட்டு. ஓகே எனக்கு இந்த கலர் ஓகே. பேக்ரவுண்டில் வந்து இதில் நான் வேறு எதுவும் செட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஓகே இந்த ஒரு கோல்டன் ஃப்ளோரு, இந்த ஒரு கோல்டன் பேக்ரவுண்ட் எடுத்து நான் அதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ண போகிறேன், கண்ட்ரோல் T போட்டு அந்த மாதிரி நான் வெர்டிகலாக வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் 0 வெர்டிகலாக வச்சுட்டு இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் G கொடுத்துட்டு நமக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கு உள்ளே வந்து நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து ரெண்டு லேயர்ஸுக்கும் மேலே வந்து நான் ஒயிட்டை கொண்டு வந்துட்டேன், ஒயிட் கலரு. பேக்ரவுண்டு வந்து இந்த இடம் கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லைட்டிங் எஃபெக்ட் உள்ள ஒரு பேக்ரவுண்ட் இதை எடுத்து நான் அதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டு இந்த கார்னரை மட்டும் நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு ஓகே
இந்த அளவில் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ வந்து என்னென்னா M மார்க்கெட் டூலு கண்ட்ரோல் M வீடியோ கொஞ்சம் லென்த் ஆகுதுன்னு பார்க்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பேனர்லேயும் இந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ வந்து இதோட கண்ட்ரோல் M கொடுத்துட்டு இதோட ஸ்ட்ரென்த்தை வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இதுமாரி லைட் கலராக வச்சுட்டு கண்ட்ரோல் U ஹியூஜன் சேச்சுரேஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு லைட் கலர்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ இந்த 2 ஃபோட்டோ வந்து நமக்கு ஒரு அந்தரத்தில் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் வந்து இதுக்கு ஒரு ஷேப் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயர் போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர்ஸ் இந்த அளவில் கண்ட்ரோல் J கண்ட்ரோல் பேக்கு இதை வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டு இதோட கலர்ஸ் வந்து நம்ம வேரி பண்ணும்போது நமக்கு நல்லாயிருக்கும் டிசைன்ஸு. ஓகே, இப்போ வந்து இதோட கலரு நம்ம பேக்ரவுண்டுக்கு சூட் ஆகாமல் இருக்குது. அதுக்காக வந்து க்ரீன் கலர் இந்த மாதிரி லைட் க்ரீனு இந்த மாதிரி கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணிப்போம். ஓகே, இப்போ வந்து நமக்கு மேட்சிங் ஆகிட்டு கலர். இப்போ இவங்க பேக் சைடில் மட்டும் வேறு இன்னொரு இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ பேக்ரவுண்டை வந்து நான் எடுத்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டு இதுவே நமக்கு நல்லா தான் இருக்குது. அந்த பேக்ரவுண்டு எடுத்து இதில் இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த அளவில் நான் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். டோருக்கும் பேக் சைடில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்குவோம். நமக்கு வந்து இந்த பேக்ரவுண்டு இருக்கணும், ஆனால் ரொம்ப பிரைட்டாக தெரியக்கூடாது. இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணுறோம். லைட்டாக தெரியணும் நமக்கு. ஓகே, இப்போ இந்த பேக்ரவுண்டுக்கும் பேக் சைடில் ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயரு ஹைட்ராப் டூல் எடுத்து கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் அது ஒரு சாண்டல் கலர் சரி இது வந்து ஒரு சிமெண்ட் கலர்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துட்டு ஃபில்டர் அதாவது டெக்ஸ்டரு ஸ்டான்ஸோனு சைஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு டாப் ரைட்டு கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர் எஃபெக்ட் வந்து நமக்கு ஆட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர் எஃபெக்ட்டு. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த கந்தன் பசங்க அப்படிங்கிறத ஒரு கிரேடியன்ட் கலரில் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிடுவோம். ஓகே, இந்த கலர் அந்த பர்பிள் கலர் நமக்கு ஓகே. இதுக்கு வந்து ஒரு ஸ்டோக்கை மட்டும் நம்ம ஒயிட் ஸ்டோக் அப்ளை பண்ணோம்னா நல்லா பக்காவாக இருக்கும் நமக்கு.
ஓகேங்களா. இப்போ இதை வந்து ஒரு இதுலேயே கொஞ்சம் டார்க்கான ஒரு கலர், ஏன்னா யூனிட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கலரை வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது டிசைன் பார்க்குறதுக்கு ஒரு யூனிட்டாக இருக்குங்கிறதுனால நம்ம வந்து ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வந்து ஒரு சும்மா இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறதுனால வேறு எதனும் டிசைன் ஆட் பண்ண முடியுமாங்கிறதுல இந்த மாதிரி ஒரு சில ஹார்ட்ஸ் இல்லை ஏதோ ஒன்று, சரிங்களா. இதுதான் வைக்கணும்லாம் இல்லை, அப்படியே திருப்பி கூட வைக்கலாம். அந்த மாதிரி திருப்பி இந்த மாதிரி இதை கூட ஒரு டிசைனாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. இந்த டிசைனை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா. இந்த பிஎஸ்டிபியில் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. இதுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு 4 லெட்டர்ஸ் உள்ள ஒரு பாஸ்வேர்டு கேட்கும், சரிங்களா. 4 பாஸ்வேர்டு தான், அதிகமாக கிடையாது. அதை வந்து வீடியோவில் ஷோ ஆகும், அதை பார்த்து என்ட்ரி பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.